பகவானுடைய லோகத்தில் எதுக்காக ஆசைப்பட்டாரோ அந்த கத்தி அவருடைய கையில் வந்துடுது. இன்றைக்கும் அந்த கத்தி அச்சங்கோவிலுடைய ட்ரெஷரியில் இருக்குது. இந்த உற்சவம் நடக்கக்கூடிய இந்த 9 நாளும் புனலூர் ட்ரெஷரியிலிருந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பகவானுக்கு அந்த கத்தியை சார்த்தி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. காந்தமலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கத்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, செம்பு கலக்காத சுத்தமான பசுந்தங்கத்தினால் பண்ணப்பட்ட கத்தி. அதனால் செம்பு கலக்காத காரணத்தினால அந்த கத்தி எடுத்துன்னு வரும்போது பார்த்தோம்னா காற்றுல இப்படியே கத்தி ஆடும். அந்த வாளுடைய விசேஷம் கவர்மெண்ட் ட்ரெஷரியிலேருந்து எடுத்துன்னு வரும்போது என்னெல்லாம் திருவாவரணம் வருதோ அதுக்கு மார்க் பண்ணியிருப்பா. பகவானுடைய முக கவச்சம் 1.5 கிலோ, கழுத்தில் போடக்கூடிய மாணிக்க மாலை 7 பவுன், இப்படி ஒன்னொன்று எழுதின்னு வரும்போது காந்தமலை வாள் அப்படின்னு எழுதி பக்கத்தில் வெயிட் கெனாட் பி டிட்டர்மின்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எடை என்னன்னு யாராலையும் சொல்லப்பட முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல 1/2 கிலோ இருக்கிற கத்தி இன்னொரு இடத்துல 5 கிலோ இருக்கும். ஒரு இடத்துல எடை போட்டாலும் ஒரு எடையை காட்டக்கூடிய விஷயத்தில் அந்த கத்தி இருக்குது. இப்படி ட்ரெஷரியில் எடுக்கும்போது ஒரு எடையாக இருக்குது, வழியில் வச்சு பார்க்கும்போது ஒரு எடையாக இருக்குது, கோவிலுக்குள்ளே வரும்போது வேறு எடையாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் அந்த கத்தியோட எடை யாராலையும் என்னன்னு தீர்மானிக்கப்பட முடியல. வெயிட் கெனாட் பி டிட்டர்மின்ட் தான் எழுதியிருக்கு.